அம்மா நீங்க வந்துட்டீங்களா? பிரக்யா, என்ன இவ? நீ எப்பமா வந்த? இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி. பிரக்யா, நீ ஏன் போனே பண்ண மாட்டேங்கிற? நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பிரக்யா, அம்மா கிட்ட கடையில வந்து பாக்குறேன்னு சொல்லியிருந்தியா? சாரி பாட்டி, நான் மறந்தே போயிட்டேன். எங்கிட்ட சாரி சொல்லாத, அம்மா கிட்ட சொல்லு. சாரிமா, அது இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியல. இப்ப நீங்க சொன்ன உடனே தான் எனக்கு ஞாபகம் வருது. பரவாயில்ல விடு. தப்புனா தப்புதான். தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்ல. எனக்கு என்ன தண்டனைன்னா, இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நான் போய் சமைக்க போறேன். வேண்டாம் வேண்டாம், அதுக்கு என்னாச்சு? கையில அடிபட்டு இருக்க என்ன? அதை ஏன் மறைக்கிற? கைய காட்டு பாக்கலாம். இல்லம்மா, அடியெல்லாம் படல. அப்படின்னா அதை ஏன் நீ அந்த கையில எடுக்கல? அந்த கையும் என் கை தானே. அப்புறம் ரைட் ஹேண்ட்ல எடுத்தா என்ன, லெஃப்ட் ஹேண்ட்ல எடுத்தா என்ன? லெஃப்ட் ஹேண்ட்ல எடுத்தா அந்த பொருள் கைக்கு வராதா என்ன? அத விடுங்கம்மா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு சீக்கிரமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் சமையல் பண்ணி கொண்டு வர போறேன். என்ன பாட்டி? சரி, என்னதான் பண்றேன்னு நானும் பாக்குறேன். நான் போய் சமைக்கிறேன். For a change, என்னோட புது கான்செப்ட்க்கு சில சிக்னேச்சர் மூவ்ஸை கிரியேட் பண்ணணும். ஒன்று பண்ணலாம், மூன் வாக் ட்ரை பண்ணுவோம். என்னடா இது, இந்த ஷூஸ் சரியா இல்லையே. I need to put my dancing shoes on. ஹாய்னா, வெளிய எங்கேயாவது போற? Yeah, டேட்க்கு போறேன். டேட்? யார் கூட? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அது என்ன, ஸ்பெஷல் டேட்ஸை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்ல மாட்டோம்ல. ஓ ரியலி? உங்க செல்ல தங்கச்சி கிட்ட கூடவா? இப்பெல்லாம் உங்களுக்கு முன்ன மாதிரி என்கிட்ட அன்பு இல்லையோன்னு தோணுது. ஏய் 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 ஏய், என்ன சடனா மைத்திலியா நீ மாதிரி பிஹேவ் பண்ற? என் தங்கச்சி கிட்ட நான் எதையும் மறைக்க மாட்டேன்னு தெரியும்ல. ரியலி? இப்ப எதுக்காக இப்படி பிஹேவ் பண்றீங்க? எப்படி பிஹேவ் பண்ற? நான் டேட்க்கு போறேன், ஆனா எனக்கு நானே ட்ரீட் கொடுக்க போறேன். உன் அண்ணா அபி, ராக் ஸ்டார் அபிக்கு ட்ரீட் கொடுக்க போறான். You have a problem? No, I don't have any problem, but ஒரு விஷயத்துல இருக்கு. That you are so unpredictable. I know that as well. அப்புறம் ரெக்கார்டிங் என்னாச்சு? நான் சொன்ன மாதிரி பண்ணல? அந்த சாங்கை நீ ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணல? ஏய் இல்லடா, ஜஸ்ட் டெமோ மட்டும் தான் பாடிட்டு வந்தேன். பேமெண்ட்டை செட்டில் பண்ணாதான் ஃபுல் சாங்கையும் பாடுவேன்னு சொல்லிட்டேன். That's how it's done, right? Perfect. இப்போ அவங்களுக்கு யாரோட டீல் பண்றாங்கன்னு புரிஞ்சிருக்கும். ரொம்ப ஓவர் ஸ்மார்ட்டா அவங்கள நினைச்சுக்கிட்டாங்க. ஒரு பிக் ஸ்டாரோட டீல் பண்றது அவ்வளவு ஈஸி இல்லைன்னு இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ டாப் ராக் ஸ்டார் அபி கிட்ட அவங்க வேலை வாங்கணும்னா அதுக்கு முன்னாடி அபிஷேக்கோட பேங்க் பேலன்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி ஃபுல்லா இருக்கணும். நீ பிளான் பண்ண எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். சரி, அதை விட பாட்டி எங்க இருக்காங்க? பாட்டி அவங்க ரூம்ல இருப்பாங்க. ஏதாவது வேலை இருக்கா? இல்ல, அது ஆலியா, டோன்ட் யூ திங்க் பாட்டி கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இல்ல? பாட்டி கிட்ட சேஞ்ச் எனக்கு அப்படி எதுவும் தெரியலையே. ஏன் உனக்கு மட்டும் அப்படி தோணுது? ஐ மீன், பாட்டி முதல்ல இருக்கிற மாதிரி இப்போ இல்லையான்னு எனக்கு தோணுது. முதல் மாதிரி என் கூட பேசுறது கூட இல்லை. சம்திங் இஸ் நாட் ரைட். எனிவேஸ், நான் உங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நீ மறக்காம அந்த கிளையண்ட்டுக்கு கால் பண்ணி பேமெண்ட்டை உடனே ரிலீஸ் பண்ண சொல்லி ப்ரெஷர் பண்ணு. ஆல்ரைட்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே. பாட்டி கிட்ட சேஞ்ச் இருக்கிற மாதிரி எதுக்காக அண்ணாக்கு தோணணும்? இப்படி கட் பண்ணா ராத்திரி முழுக்க கட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். என்ன பண்றது? பாருங்க, அவ என்ன பண்றான்னு நீங்களே பாருங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பிரக்யா? ஜானகி கிட்ட என்ன சொன்னேன்? நான் எதுவும் சொல்லலையே. நான் இன்னைக்கு தனியா சமைப்பேன், நீங்க யாரும் வர வேண்டாம் போங்கன்னு சொன்னேன். அவ்வளவுதான் சொன்னேன். என்ன அதையே கொஞ்சம் நான் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன். ஜானகி உனக்கு உதவி செஞ்சிருந்தா இந்நேரம் சமையலே முடிஞ்சிருக்கும்ல. ஆனா அம்மா, நான் தனியா சமைச்சா நல்லா சமைப்பேமா. அப்ப நான் சமைச்சேன்னா அது நல்லா இருக்காதுன்னு சொல்றியா? இல்லம்மா, நான் அந்த மாதிரி எதுவும் சொல்லலன்னா. நான் இன்னைக்கு உங்க எல்லாருக்காகவும் என் கையால நல்லா சமைக்கணும்னு நினைச்சேன். அப்ப சரி, நீ உன்னோட கையாலேயே சமையல் பண்ணலாம். ஆனா நாங்க உதவி செய்யலாம்ல. ஜானகி, நீ மாவு பிசைஞ்சு போய் நான் காய்கறி கட் பண்ற, வேலை முடிஞ்சு போயிடும். இல்ல வேணாம். இன்னைக்கு யாரும் எனக்கு உதவி பண்ண வேண்டாம். அப்படி என்ன வற்புறுத்தினா ஜானகி அம்மா மேல கோவப்பட்ட மாதிரி உங்க மேலயும் கோவப்படுவேன். பேசாம நீங்க 2 பேரும் இங்க இருந்து போங்க. பாத்தீங்களா எப்படி பேசுறான்னு? நான் தான் சொல்றேன்ல, ஏதோ தப்பு நடந்திருக்கு. தப்பு நடந்திருக்கு, அது என்னன்னு வெளியில நின்னு யோசிங்க. இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் சமைக்க ஆரம்பிக்கிறேன். போங்க. பண்றோம். ஒண்ணும் வேண்டாம், நீங்க போங்க. பிரக்யா சொல்றேன்ல. பாட்டிக்கிட்ட இதையெல்லாம் சொல்லி அவங்களையும் இங்க கூட்டிட்டு வந்துடாதீங்க. மறுபடியும் யாராவது வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணா அப்புறம் டின்னருக்கு பதிலா பிரேக்ஃபாஸ்ட் தான் கிடைக்கும்.
மறுபடியும் இவங்க எல்லாரும் வந்து என்ன சந்தேகப்படுறதுக்குள்ள நான் சமையலை முடிச்சாகணும். ஆனா ஒரு கையில எப்படி பண்றது? பாட்டி பாட்டி ஆ? பாட்டி உனக்கு மூளை ஏதாவது குழம்பிடுச்சா? உன் கண்ணு முன்னாடி தானே உட்காந்துட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் என் பாட்டி பாட்டின்னு கத்திக்கிட்டு இருக்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க என்கிட்டயா பேசுறீங்க? சாரி, நான் உங்களை இல்ல, என் பாட்டியை தான் தேடிட்டு இருக்கேன். அவங்க உங்களை மாதிரியே இருப்பாங்க, உங்க ஏஜ் தான், கண்ணாடியும் போடுவாங்க, கியூட்டாவும் இருப்பாங்க. நீங்க அவங்களை எங்கேயாவது பாத்தீங்களா? பாட்டி பாட்டி என்ன விளையாட்டு இது? ஆ? நான் தான் அபி, உன்னோட பாட்டி. ஹலோ, சாரி சாரி சாரி, நீங்க என் பாட்டி மாதிரி இருக்கீங்க, ஆனா நீங்க என் பாட்டி இல்ல. என் பாட்டி எங்க போனாங்க? பாட்டி அபி, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. போதும், நிறுத்து. அப்ப நீங்களும் நிறுத்துங்க, எனக்கும் இதெல்லாம் பிடிக்கல. நான் என்ன பண்ணேன்? எக்ஸாக்ட்லி, நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க. நீங்க மாறிட்டீங்க. நான் மாறிட்டேனா? ஆ? உனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு உன் பின்னாடியே ஓடி ஓடி வந்து ராத்திரி ஆனா உன்னை மடியில படுக்க வச்சு தாலாட்டு படி தூங்க வச்சு கண்ணுக்குள்ளேயே வச்சு பாத்துக்கிட்டேன்ல. நான் மாறிட்டேன் தான். அதெல்லாம் நீங்க எப்பயும் பண்றதுதான். ஆனா ஒரு நாளைக்கு 20 தடவை ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்தீங்க, அதான் இப்ப பண்றது இல்ல. அப்படி நான் என்ன பண்ணேன்? அபி, இந்த வயசுல மூளை கொஞ்சம் வேகமா செயல்படாது. நான் என்ன பண்ணேன் சொல்லு. அதான் அப்பெல்லாம் ஒரு நாளைக்கு 20 தடவை சொன்னதே சொல்லிட்டு இருப்பீங்க. அபி கல்யாணம் எப்ப பண்ற, கல்யாணம் எப்ப பண்றேன்னு கேட்டுட்டே இருப்பீங்க. ஆனா இப்போ நான் ஆக்சிடென்ட் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி ஒரு வார்த்தையும் நீங்க கேட்கவே இல்ல. ஒண்ணு நீங்க மாறிட்டீங்க, இல்ல எனக்கு கல்யாணமே பண்ணி வைக்க கூடாதுன்னு நீங்க ஃபிக்ஸ் ஆயிட்டீங்க. which one is that? உன் கல்யாணம் தான் முடிஞ்சிருச்சே, இன்னும் எத்தனை வாட்டி கல்யாணம் பண்ணிப்ப? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எப்போ, யார் கூட? அது வந்து நான் தான். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீ தான் அடிக்கடி சொல்லுவியே, மியூசிக் தான் எனக்கு பிடிக்கும், அதான் என் முதல் காதல்னு. அதை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுவியே, மறந்துட்டீங்களா ராக் ஸ்டார்? அது கூட தான் கல்யாணம் ஆயிடுச்சே, அப்புறம் என்ன? என்ன கிரானி, நீங்க என்ன மாதிரியே பேசுறீங்க? நான் மியூசிக்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது உண்மைதான். ஆனா பாட்டி என்னோட மியூசிக்க அவங்க மருமகளா ஏத்துப்பாங்களான்னு? அவங்க எப்பவும் போல என்ன டார்ச்சர் பண்ண வேண்டாம். அபி கல்யாணம் எப்ப பண்ணிப்ப, கல்யாணம் எப்ப பண்ணிப்ப, மருமகளை எப்ப கூட்டிட்டு வருவேன்னு கேட்க வேண்டாமா? அது விஷயம் என்னன்னா, அதுல இருக்கிற விஷயம் உனக்கு புரியல. என் பிறந்த வீட்ல என் அக்காவுக்கு ஒரு மருமக வந்தா. வந்து என்ன பண்ணா தெரியுமா? வந்த உடனே அத்தைய வீட்டு வேலைக்காரி ஆக்கிட்டா. அந்த பயம்தான் இப்ப அக்காக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு கல்யாணம் ஆயிட்டா வந்தவ சரியில்லைன்னு வையி, அப்புறம் எங்க நிலைமையும் இதே மாதிரிதான் ஆகும். என்னக்கா, அந்த விஷயத்தை தானே நினைக்கிறீங்க? ஆமா, அந்த விஷயம்தான். போதும், நிறுத்துங்க. நான் இருக்கும்போது என் பாட்டியை யாரால டார்ச்சர் பண்ண முடியும்? ஒருவேளை நான் கல்யாணம் பண்ணா மருமக வந்து பாட்டிக்கு டார்ச்சர் கொடுப்பானா, நான் வாழ்க்கை பூரா பேச்சுலராகவே இருந்துருவேன். ராணி, நீங்க முதல்ல போய் உங்க மருமகளுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. ஏன்னா அவங்கள பத்தி தெரிஞ்சதுனால பாட்டி இனிமே என்ன டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க. I'll come back later. அத்தை இங்க வாங்க, நான் சொல்றத கேளுங்களேன். போனை கொடுங்க. எப்ப பார்த்தாலும் போன்ல விளையாடுறீங்க. ஏதோ தப்பு நடக்கிற மாதிரியே தோணுது. நீங்க ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? என்ன தப்பு? அதான் உங்க பேத்தி இந்த ஆபீஸ்க்கு போக ஆரம்பிச்சதுல இருந்து ஏதோ மாற்றம் தெரியுது. அன்னைக்கு என்னன்னா என்ன கடையிலேயே நிக்க வச்சுட்டு வந்துட்டா. இன்னைக்கு சமையலுக்கு கூட என்ன? ஐயோ சரளா, அவதான் சொன்னாலே மறந்து போயிட்டேன்னு. அதுக்கு போய் ஏன் டென்ஷன் ஆகுற? நிச்சயமா ஏதோ தப்பு இருக்கு. ஆனா அது என்னன்னு தான் புரியல. இன்னைக்கு பாத்தீங்களா, சமைக்கிறா ஆனா நாங்க உதவி பண்ண வேண்டாம்னு சொல்றா. அவ நடந்துக்கிறதுல என்னமோ வினோதமா இருக்கு. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு அத்தை. கண்டிப்பா பிரக்யா கிட்ட ஏதோ தப்பு இருக்கு. ஐயோ சரளா, நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அவ இப்ப கொஞ்சம் மாறி இருக்கா. அதுக்கு அவளை செட் பண்ணிக்கணும்னு பாக்குறா, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப அவ சந்தோஷமா இருக்காளே, அது போதாதா? ஆமா அத்தை, சந்தோஷமா தான் இருக்கா. அப்புறம் என்ன? கடவுள் அவளை எப்படியோ சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா
ஆனா என்னன்னு தெரியல அத்தை, அவ நம்ம கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறாளோன்னு எனக்கு சந்தேகமாவே இருக்கு. அட கடவுளே, இவளுக்கு ஏதாவது தோணிக்கிட்டே தான் இருக்கும். கண்டபடியெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்காத, எல்லாத்தையும் மறந்துடு. நீ ஒரு வேலை பண்ணு, உன் ரூமுக்கு போய் நல்லா படுத்து தூங்கு. இல்ல அத்தை, இப்ப என்னால தூங்க முடியாது. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. அதனால நான் ஒரு வாட்டி போய் பிரக்யாவை பார்த்துட்டு வந்துடுறேன். அவ நிம்மதியா தூங்குனானா நானும் அதுக்கப்புறம் நிம்மதியா தூங்குவேன். நம்ம ஒண்ணு பண்ணலாமா அத்தை? நம்ம 2 பேரும் ஒன்னா பிரக்யா ரூமுக்கு போலாம். அவ நல்லா தூங்கிட்டானா ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒருவேளை அவ தூங்கலைன்னா என் மனசுல இருக்கிற சந்தேகம் உண்மைன்னு அர்த்தம். அப்புறம் நீங்க தான் அவகிட்ட பேசணும். அப்ப சரி, நானும் வரேன். ஆனா நீ வாயே திறக்க கூடாது, சரியா? வா. ஏய், நல்லா பாரு. ஆமா அத்தை, நல்ல டயர்ட் ஆயிட்டா போல இருக்காதான் தூங்குறா. அப்போ ஒரு வேலை பண்ணு, நீ போய் உன் ரூம்ல படுத்து நல்லா தூங்கு. என்ன ஆளை விடு, நான் என் கேமை முடிக்கிறேன். நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே, நீலம் கூட வானில் இல்லை எங்கும் வெள்ளை மேகமே, போக போக ஏனோ நீளும் தூரமே, மேகம் வந்து போகும் போக்கில் தூரல் கொஞ்சம் தூரமே, நச்சம் ஆசை எல்லாமே தள்ளி போகட்டும், இந்த இன்பம் துன்பம் எல்லாமே உன்னை சேரட்டும். You know what? This is too much, Saira. How can you expect me to agree all this? This is nonsense. ஆலியா மேம், இதில் ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் தானே இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொன்னீங்க. நாங்களும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நல்லா கிளியர் பண்ணிட்டோம். அதோட அட்வான்ஸ் பேமெண்ட்டோட கம்ப்ளீட் பேமெண்ட்டும் கொடுத்துட்டோமே. அப்போ ஃபுல் சாங் கம்ப்ளீட்டாக இருக்கணும். ஆனால் நேற்று அபி சார் மறுபடியும் பேமெண்ட்டை பற்றி பேசினாரு. ஃபைனல் சாங் முடியும் போது ஃபைனல் பேமெண்ட் வரும்னு சொல்லிட்டோம். இதுக்காக தான் அபி சார் அப்செட்டாக இருக்காரு. You know what, Saira? நான் என்ன சொல்றேனே. சரி, என்கிட்ட சொல்லிட்டேன். நான் அண்ணா கிட்ட பேசி பார்க்கறேன். பட் இதுக்கு அண்ணா ஒத்துப்பாரானால எனக்கு தெரியாது. ஓகே ஓகே. கோ. என்னை பார்த்துட்டு யாரோ ஒளிஞ்ச மாதிரி தெரிஞ்சதே. யாரா இருக்கும்? நான் இங்க வேலை பார்க்கறது மட்டும் ஆலியாக்கு தெரிஞ்சா அவரை இங்க வரதுக்கு இவ விடவே மாட்டா. அப்புறம் என்னால அவரை பார்க்கவே முடியாது. மேடம். தேங்க்யூ ஹரி. ஓகே மேடம். ரொம்ப காஸ்ட்லியான லொகேஷன். பேசி பேமெண்ட்டை குறைக்க பாருங்க. நான் பேசி பார்த்துட்டேன் மேடம், பேமெண்ட்டை குறைக்க மாட்டாங்க. அபி வந்தாருன்னா அந்த லொகேஷனோட வேல்யூ டபுள் ஆயிடும். இதை பத்தி நீங்க அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பா ஒத்துப்பாங்க. ஓகே மேடம். என்ன பிரக்யா, ஆடிஷனுக்கு எல்லாரும் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. எங்க? வெயிட்டிங் ரூம்ல இருக்காங்க. ஓகே குட். இன்னும் 10 நிமிஷத்துல ஆடிஷன் ஸ்டார்ட் ஆயிடும். அவங்க கிட்ட போய் சொல்ல எல்லாரையும் ரெடியா இருக்கு சொல்லு. ஓகே. பட் மேம் இங்க நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஓகே. Are you shocked and surprised? Yes sir. என் முகத்துல கோவம் தெரியுதா? Yes sir. ரொம்ப கோவமா இருக்கேனா? Yes sir, but sir நீங்க 1 hour அப்புறம் தானே வரேன்னு சொல்லிருந்தீங்க. Yeah, அப்படிதான் சொல்லிருந்தேன். பட் இப்போ நான் வந்துட்டேன். Is that a problem? No problem sir. That sounds better. எங்க?
சார் பாஸ் வெளியில போயிருக்காங்க. நீங்க 1 ஹவருக்கு அப்புறம் தான் வருவீங்கன்னு நான் சொன்னேன் சார். அதனால நான் இப்பவே கால் பண்ணி சொல்றேன் சார். Okay. வேணும்னா நீங்க கெஸ்ட் ரூம்ல வெயிட் பண்றீங்களா சார்? am I guest? நோ சார். அப்ப நான் ஏன் கெஸ்ட் ரூம்ல இருக்கணும்? I'll go into the waiting room. All right? சார் பட் வெயிட்டிங் ரூம்ல AC வேலை செய்யலையா? எஸ் சார். Fine then. பட் சார் ஓ காட், இப்படியெல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நான் இப்பவே பாஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்கள ஒருத்தர் ஆல்பம் சாங் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது வாய்ஸ்க்கு ஸ்பெஷல் ரிக்வயர்மெண்ட் ஏதாவது? ஒரு நிமிஷம் எனக்கு இதெல்லாம் தெரியாது. உங்களை இங்க வெயிட் பண்ண சொல்லி என்கிட்ட சொல்லி அனுப்புனாங்க. அது மட்டும் தான் தெரியும். இதுக்கு மேல டீடைல்ஸ் ஏதாவது வேணும்னா போய் மேனேஜர் கிட்ட கேளுங்க. அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். என்ன What a pleasant surprise. சார் உங்களை பார்க்க சான்ஸ் கிடைக்கும் தான் இந்த ஆடிஷனுக்கே நாங்க வந்திருக்கோம். வாவ், ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு சார் சார். இது வரைக்கும் உங்களை வீடியோல தான் சார் பாத்திருக்கேன். ஆனா இன்னைக்கு நேரா பாக்குறோம். நம்பவே முடியல சார். Okay. One by one. Guys, listen. Guys, stop it. Hold on. Relax, man. நீங்களா என்னோட ரொம்ப பெரிய ஃபேன்ஸ், right? ஆமா சார் நான் உங்களோட பெரிய ஃபேன் சார். ரொம்ப பெரிய ஃபேன்ஸா? எஸ் சார். Then prove it. ப்ரூஃபா? யா, நீங்க என்னோட பெரிய ஃபேனுங்கிறத ப்ரூவ் பண்ணுங்க. எப்படி சார் இதுக்காக ப்ரூவ் பண்ண முடியும்? That I don't know, guys. ஆனா உங்கள யார் என்னோட பெரிய ஃபேனுங்கிறத ப்ரூவ் பண்றீங்களோ அவங்களோட தான் நான் செல்ஃபி எடுத்துப்பேன். Okay, so the time starts now. Who goes first? Hurry up. சார், நான் தான் உங்க பெரிய ஃபேன். உங்களோட ஒவ்வொரு சாங்கையும் நான் 1000 வாட்டிக்கு மேல கேட்டிருக்கேன். இல்ல சார், நான் தான் உங்களோட பெரிய ஃபேன். உங்க கான்சர்ட் எல்லாம் நேராவே வந்து பாப்ப தெரியுமா? கான்சர்ட் பார்க்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல சார். சார், உங்களோட டிக்கெட்டை வாங்குறதுக்காக நான் விண்டோக்கு பக்கத்துல நின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் சார். சார் அதெல்லாம் போய் சார். உங்களோட ஒவ்வொரு ஷோலயும் நிறைய தடவை போலீஸ் கிட்ட அடி வாங்கிருக்கேன் சார். ப்ளீஸ் சார், Stop, all of you. யார் என்னோட பெரிய ஃபேனுங்கிறத ப்ரூவ் பண்ண சொன்னா இந்த இடத்த மீன் மார்க்கெட்டா மாத்திட்டீங்க. இப்படி பண்ணா எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? இதுக்கு நீங்களே ஒரு வழியை சொல்லுங்க. அப்ப ப்ரூவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்ல. யாரோடது அந்த காந்த குரல்? ஹாய், ஸ்மார்ட் கேர்ள். கன்சிடரிங் தட் நாம ஒரு கேம் ஆரம்பிக்கலாம், ரைட்? எஸ் சார், நான் ரெடி சார், ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாரும் ஒன்னு பண்ணுங்க. வரிசையா நில்லுங்க, ஃபார்ம் a line. ஹலோ, உனக்கு பாக்கு வெத்தல வச்சு சொல்லணுமா? ஜாயின் தி லைன். நானா? இல்ல நீ இல்ல. உனக்கு பின்னாடி ஒரு பொண்ணு நிக்கிற பாரு, அவளை சொன்னேன். Of course உங்ககிட்ட தான் பேசுறேன். ஒரு ஃபேனா காம்படிஷன்ல கலந்துக்கணும்னா லைன்ல நில்லு, குவிக்லி. எனக்கு எந்த காம்படிஷனும் வேண்டாம் சார். அவளை விட்டு தள்ளுங்க சார். ஷீ இஸ் டூ போரிங். ஆமா சார், அதனால இந்த ரூமை விட்டு முதல்ல அவளை வெளியில அனுப்புங்க. ஆனா இந்த கம்பெனி ஓனர்கிட்ட பிரச்சனை எதுவும் பண்ணியிருக்க மாட்டானே. எப்படியாவது சிச்சுவேஷனை நான் ஹேண்டில் பண்ணியே ஆகணும். ஏன்னா இந்த கான்ட்ராக்ட் நம்ம கையை விட்டு போகக்கூடாது. எஸ் சார். சார் அவர் ரொம்ப கோவமா இருக்காரு. என்ன அவர் எதுவுமே பேச விடல சார். ப்ளீஸ் சார், சீக்கிரம் வாங்க சார். எஸ் சார், ப்ளீஸ். ஹலே மேம், நீங்களே வந்துட்டீங்களா? அவர் ரொம்ப கோவமா இருக்காரு. ஆனா உங்க பாஸை மீட் பண்ணிட்டாரா? இல்ல, நீங்க அவரோட கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல சாய்ரா, தட் திங்ஸ் டோன்ட் ஒர்க் லைக் திஸ். மேம், கோவமா இருந்தா பிரச்சனை இன்னும் பெருசாயிடும். ப்ளீஸ் அவர்கிட்ட பேசி பாருங்க, அப்பதான் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஓகே ஃபைன், ஐல் ட்ரை. எஸ் மேம். அண்ணா எங்க இருக்காரு? வெயிட்டிங் ரூம்ல அந்த சைடு. So you guys ready? Yes sir. Super. Game is very simple. உங்ககிட்ட இருக்கிற accessories எல்லாத்தையும் எடுத்து இந்த சின்ன பாஸ்கெட்ல போடணும். Accessories means watch, bands, rings, phones, shades. ஹலோ பாஸ், என்ன பண்றீங்க? ட்ரெஸ்ஸை தவிர மற்றது எல்லாமே. ஆனா இதெல்லாம் எதுக்கு சார்? யார் பெரிய ஃபேன்னு தெரிய வேண்டாமா? ஏய், கம். Will you help me? இந்த பாஸ்கெட் எடுத்துட்டு போய்
அவங்களோட திங்ஸை கலெக்ட் பண்ண. This is gonna be fun. Thank you. Thank you. About turn. Very good. Hey you, no cheating. மறுபடியும் இந்த மாதிரி பண்ணனா உன்னை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவேன். Alright? Do you get it? சாரி சார். Good girl. Okay. நான் ஓகே தான் சொன்னேன், டர்ன் பண்ண சொல்லல. Okay? Hey, I was just joking. Turn now. நான் இப்போ கேமை பத்தி சொல்றேன். It is very simple. இந்த பாஸ்கெட்ல உங்களோட அக்சசரிஸ் இருக்கு. Well, இந்த அழகான பாஸ்கெட்ல எனக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன பொருள் இருக்கு. இப்போ கேம் என்னன்னா, நீங்க எல்லாரும் என்னோட அந்த பொருளை தேடி கண்டுபிடிக்கணும். That's it. இவ்வளவுதானே சார்? இதை நான் ஒரே நிமிஷத்துல பண்ணிடுவேன். ஆனா நீங்க நினைக்கிற அளவுக்கு இது ஈஸி இல்ல. இந்த கேம்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு.